ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு த வீடியோ. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் ஸ்டோர்லேருந்து டேட்டா ஃபெச் பண்ணி அதை வந்து நம்ம அப்ளிகேஷனில் வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கோம். பட் லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இது வந்து லைவ் டேட்டா கிடையாது. நம்ம ஜஸ்ட் அந்த கலெக்ஷனை வந்து ரீட் பண்ணிட்டு ஷோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவ் டேட்டாக்கு மாற்றலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்த கோடு நம்ம ஃபெச் பண்ணுற கோடு வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஹோம் டாட் ஜேஎஸில் வந்து இந்த காம்போனன்ட்குள்ளே எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து கரெக்டான டிசைன் கிடையாது. ஏன்னா இது வந்து கோடு வந்து நம்ம டைட்லி கப்புள்டாக வந்து வச்சுருக்கோம். நம்ம எங்கே வந்து டேட்டா ஃபெச் பண்ணுறோமோ அதையும் வந்து யூஐயும் அப்படி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ரீயூசபிளாக இருந்துச்சுன்னா நம்ம மற்ற இடத்துலையும் வந்து அந்த கோட்ஸ் வந்து அடிக்கடி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், இதை க்ளீன் அப் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக சிங்கிள் பிளேஸில் வைக்கிறதுக்காக ஒரு கஸ்டம் ஹூக் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த கஸ்டம் ஹூக்கில் வச்சுட்டு அதுவும் நம்ம டேரெக்டாக அந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் எடுக்காமல் லைவ் டேட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம்னா லைவ் டேட்டா வந்து லிசன் ஆகிட்டே இருக்கும். எப்போல்லாம் லைவ் டேட்டா அப்டேட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் வந்து டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம அந்த டிசைனை வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹூக்ஸ் இருக்குது. ஹூக்ஸில் போயிட்டு நம்ம இப்போ ஒரு கஸ்டம் ஹூக் வந்து தேவை, அதை வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து யூஸ் ஃபெச் வந்து ஓல்டு இந்த பழைய இதில் கிரியேட் பண்ணது. இது நம்ம ரீயூசபிளாக இதே மாதிரி கான்செப்டில் ரீயூசபிளாக வந்து நம்ம ரெஸ்ட் ஏபிஐக்காண்டி கிரியேட் பண்ணோம். இதை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் கோட் செக்இன் பண்ணுறப்போ இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ நான் நியூவாக ஒரு ஹூக் வந்து கிரியேட் பண்ணுறேன். யூஸ் ஃபெச் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். ஃபெச் கலெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபெச் கலெக்ஷன் யூஸ் ஃபெச் கலெக்ஷன் ஜேஎஸ் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ கான்ஸ்ட் யூஸ் fetch collection is equal to. ஸோ இந்த ஹூக்கை வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா வந்து இங்கே வந்து நம்ம கலெக்ஷன் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கலெக்ஷன் வந்து அங்கே போஸ்ட்ஸ் அப்படின்னு அனுப்புகிறோம்ல, ஏன்னா கலெக்ஷன் வந்து அதை டிபெண்ட் ஆகி தான் நம்ம இருப்போம். எந்த கலெக்ஷன் பாஸ் பண்ணுறாங்களோ நம்ம அதை வந்து ஃபெச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், கலெக்ஷன் ஓகே கலெக்ஷன்னு நம்ம வந்து பெராம் வந்து வாங்கிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபெச் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து சென்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நமக்கு இங்கே இருக்குது. இப்போ ஃபயர் ஸ்டோர் படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கலெக்ஷன் இருக்குது, இங்கே டாக்குமெண்ட் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து நம்ம டாக்குமெண்ட் சொல்லுவோம். நான் இங்கே ஒரு ஸ்டேட் வேரியபிள் வச்சுக்கிறேன், அது டாக்குமெண்ட்ஸ்னே வந்து வச்சுக்கிறேன். இதை நம்ம ஜெனரிக்காக வந்து நேம் கொடுத்தோம்னா நம்ம இதை வந்து ரீயூசபிள் கோடாக வச்சுக்கலாம். நாளைக்கு நீங்கள் வேறு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் இதே நேம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், திரும்ப அதை ரீநேம் பண்ணாமல். ஓகே, இங்கே வந்து செட் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் ஸ்டேட்டில் ஓகே இம்போர்ட் ஆகிடுச்சு, ஆட்டோ இம்போர்ட் ஆகிடுச்சு. யூஸ் ஸ்டேட் வந்து நல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ பாருங்க இப்போ நம்ம டாக்குமெண்ட்டில் நம்ம வந்து இது யூஸ் பண்ணோம், கெட் டேட்டா ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லிசன் ஃபார் ரியல் டைம் அப்டேட்ஸ். இந்த கோட் வந்து நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இங்கே வந்து ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஸ்னாப்ஷாட்டை லிசன் பண்ணி அதை வந்து அதுலேருந்து டேட்டா வந்து எடுத்து இதில் ஷோ பண்ண போகிறோம் ஹோம் ஸ்க்ரீனில். ஸோ தட் நமக்கு எப்போல்லாம் வந்து டேட்டா மாறுதோ அப்போல்லாம் வந்து நமக்கு லைவாகவே வந்து அப்டேட் ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்க வந்து ஓகே நான் சொன்ன மாதிரி இப்போ அங்கே யூஸ் பண்ண மாதிரி இங்கே யூஸ் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் எஃபெக்ட் ஓகே இம்போர்ட் ஆகிடுச்சு. யூஸ் எஃபெக்ட் இங்கேயும் நம்ம ஒன் டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆனால் போதும், ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ரியல் டைம்க்கான இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். கலெக்ஷன் ரெஃப் அப்படின்னு போட்டுக்கிறேன். கலெக்ஷன் ரெஃப் இஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபயர் ஸ்டோர்லேருந்து இருக்க நமக்கு வந்து வேணும். கலெக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, இது ஹிட் பண்ணால் ஓகே இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம நேம் இங்கேயும் கலெக்ஷன், இது கலெக்ஷன், இது வந்து ஃபயர் ஸ்டோரோட ஒரு இம்போர்ட். நம்ம அதையும் அதோட நேமும் கலெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், நம்ம நேம் இதை வந்து மாற்றிக்கலாம். ஃபயர் பேஸ் அப்படின்னு மீன் பண்ணுறதுக்கு எஃப்பி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக கலெக்ஷனுக்குள்ளே நம்ம வந்து என்ன அனுப்புவோம், டிபி நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது வந்து அனுப்புவோம். கிளிக் பண்ண ஓகே இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ டிபியில் அதோட அசோசியேட்டடாக நம்ம வந்து இந்த கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புவோம். நம்ம இங்கே அனுப்புறது எஃப்பி கலெக்ஷன்.
இங்கே வர்றது இதை வந்து எடுத்து இதில் போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து கலெக்ஷனுக்கு வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டேட்டா லிசன் பண்ணுறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டாக்குமெண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அன்சப்ஸ்கிரைப் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அன்சப் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்னாப்ஷாட். ஸ்னாப்ஷாட் தான் வந்து இப்போ நம்ம டேரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடுச்சு ஃபயர்ஸ்டோர்லேருந்து. இது வந்து இதுதான் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. இங்கே நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம், கலெக்ஷன் ரெஃப் வச்சுருக்கோம். கலெக்ஷன் ரெஃப் வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, பாஸ் பண்ணோம்னா நம்ம ரிசல்ட் வந்து ஸ்னாப்ஷாட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அஃபிஷியல் டாக் வந்து பார்த்துக்கோங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த பேஜ் தான் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் இதில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்னாப்ஷாட்னு இங்கே வந்து ரிசீவ் ஆகும். இப்போ நம்ம இனிமேல் நம்ம அதே தான் நம்ம லாஸ்ட் இதில் பண்ண மாதிரி ரிசல்ட்ஸ்னு ஒரு டெம்பரரி அரே வந்து வச்சுக்கலாம். இப்போ டெம்பரரி அரே வச்சுருக்கோம். வச்சுட்டு இப்போ ஸ்னாப்ஷாட்டில் நம்ம லாஸ்ட் டைம் ஐட்ரேட் பண்ணோம்ல அதே மாதிரி தான் ஸ்னாப்ஷாட் டாக்ஸ் ஃபார் ஈச் பண்ணுறோம். ஃபார் ஈச் பண்ணிட்டு ஒவ்வொரு டாக்குள்ளேயும் போயிட்டு இப்போ ரிசல்ட்ஸ் டாட் புஷ் ரிசல்ட்குள்ளே நம்ம புஷ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா டாக் நான் முதல் சொன்ன மாதிரி தான் நம்ம டாக் டாட் ஐடி வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டாக்குமெண்ட்டில் டேட்டா எடுத்துட்டு இங்கே வந்து நம்ம ஐடியில் டாக் என்ன ஐடி இருக்கோ அதை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதை எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன செட் டாக்குமெண்ட்ஸ்னு வச்சுருக்கோம் ஸ்டேட்டில். ஸோ செட் டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து செட் பண்ணிடுறோம் இந்த ரிசல்ட்ஸ் எடுத்து. ஓகே, ஸோ உள்ளே வந்து நம்ம இப்போ செட் டாக்குமெண்ட்ஸில் வந்து வேல்யூ இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு இங்கே முக்கியமானது வந்து என்னென்னா இதை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது. இப்போ பாருங்கள், கீழே போயிட்டு நம்ம ரிட்டர்ன் நீங்கள் ஆல்ரெடி கிளீனப் வந்து பார்த்துருப்பீங்களா? ஸோ அதே கிளீனப் தான். நம்ம கிளீனப்க்கு இது அன்சப்ஸ்கிரைப் வந்து திரும்ப கால் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகும்னா கிளீனப் ஃபங்க்ஷனாக வந்து ஒர்க் ஆகும். கிளீனப் ஆகும்போது நம்ம வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். ஓகே, இங்கே நம்ம எதை டிபெண்ட் ஆகி இருக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கலெக்ஷன் ஒவ்வொரு தடவை கலெக்ஷன் சேஞ்ச் ஆகிறப்ப தான் நம்ம இது வந்து பண்ண போகிறோம். ஸோ கலெக்ஷன் வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த யூஸ் எஃபெக்டில் ஓகே நம்ம யூஸ் எஃபெக்ட் வந்து முடிஞ்சிருச்சு. யூஸ் எஃபெக்டில் நம்ம டிபெண்டன்சியில் வந்து கலெக்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது இந்த ஹூக்கில் இருந்து நம்ம இப்போ நமக்கு டேட்டா வந்து டாக்குமெண்ட்ஸில் இருக்குது. ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரீயூசபிளாக இருக்குது. நம்ம எங்கேயுமே போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதாவது இந்த இந்த பிளாக் ப்ராஜெக்ட்காக நம்ம வந்து அதை நேரோ டவுன் பண்ணல. இதை வந்து ரீயூசபிளாக வந்து வச்சுருக்கோம். நீங்கள் மற்ற இடத்துல நீங்கள் வேறு ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறப்பையும் நீங்கள் டேரெக்டாக வந்து இதை அப்படியே வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஓகே இது நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். இப்போ போயிட்டு நம்ம ஹோம் டாட் ஜேஎஸில் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இனிமேல் வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம அங்கேருந்து டேட்டா ஹூக் வழியாக டேட்டா எடுக்க போகிறோம். யூஸ் எஃபெக்ட் வந்து தேவையில்லை. கன்சோல் லாக் ஓகே. இங்கேயும் யூஸ் எஃபெக்ட் இம்போர்ட் வந்து தூக்கி விட்டுறேன். அது அன்னெசரியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே எப்படி டேட்டா எடுக்க போகிறோம்னா கான்ஸ்ட் நமக்கு தெரியும் அது டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம கிரியேட் பண்ண கலெக்ஷன் பேர் வந்து யூஸ் ஃபெச் கலெக்ஷன். ஓகே, அது டிஸ்பிளே ஆகலை. மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் மிஸ் பண்ணாதான் சாரி எக்ஸ்போர்ட் மிஸ் பண்ணாதான் இந்த பிரச்சனை வரும். ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஹோம் டாட் ஜேஎஸ். ஓகே, இப்போ யூஸ் ஃபெச் கலெக்ஷன். இந்த ஃபெச் கலெக்ஷனுக்குள்ளே நம்ம வந்து அங்கே நம்ம பெராமா வந்து என்ன வச்சுருக்கோம், கலெக்ஷன் வச்சுருக்கோம். நமக்கு தேவையான கலெக்ஷன் வந்து நம்ம அங்கே கொடுத்துருக்கிறது போஸ்ட்னு, அதுதான் நம்ம ஃபயர் ஸ்டோரில் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இப்போது நமக்கு என்னென்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நமக்கு டேட்டா வந்து டாக்குமெண்ட்ஸில் வந்து இருக்கும். நம்ம இங்கே போஸ்ட்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது அலியாஸ் மாதிரி போட்டுக்கிறேன். போஸ்ட்ஸ்ன்னு போட்டோம்னா ஓகே, இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது இருக்குது. இது நம்ம இனிமேல் இந்த ஸ்டேட் வேரியபிளே வந்து தேவையில்லை. ஓகே, இதை ரிமூவ் பண்ணிடலாம். யூஸ் ஸ்டேட்டையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இதுவும் தேவையில்லை. ஓகே,
இப்போ ஹோப்ஃபுல்லி எல்லாம் கரெக்டா இருந்தா நமக்கு வந்து ஒர்க் ஆகணும். இல்ல எரர் இருந்தா நம்ம என்னன்னு ரிசால்வ் பண்ணலாம். முன்னாடி npm ரன் ஆகாம இருக்கு. சாரி. இது அடுத்த டேப்ல வந்து ரன் ஆயிட்டு தான் இருக்கு. நான் இருங்க ஓப்பன் பண்றேன். ஓகே. ஓகே. இப்போ நம்ம கோடு இது இருக்கு. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ நான் லைவ் அப்டேட்ஸ் நம்ம என்ன மீன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம இங்க தானே கொடுத்துருக்கோம். இப்போ லைவ் அப்டேட்னா ஒண்ணும் இல்ல. இப்போ நான் இங்க போறேன். இங்க நம்ம ஆல்ரெடி நம்ம Firestore இருக்கு. நான் Firestoreல போயிட்டு நியூ டாக்குமெண்ட் வந்து ஆட் பண்றேன். ஆட்டோ ஐடி, யூசர் ஐடி நம்ம எல்லாத்துக்கும் ஒன்று தான் கொடுக்குறோம். அன்டில் நம்ம இந்த மாடியூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும், ஆத்தென்டிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும் இப்போதைக்கு டம்மியாக ஒன்றுன்னு யூஸ் பண்ணுறோம். ஃபீல்டு வந்து டைட்டில். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம இது எதுக்கு பண்ணுறோம், இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே, எப்படி ரியல் டைம் அப்படி நடக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால டெஸ்ட் டைட்டில் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். பாடி 1 created at டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, ஜியோ பாயிண்ட்னு சொல்லி டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணணும். 24 டைம் வந்து அதே டைம் அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீல்டு மிஸ் ஆகலாம். பாடி கிரியேட்டர் டைட்டில். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து நம்ம அப்ளிகேஷன் நம்ம எதுவுமே பண்ணல, ரெஃப்ரெஷ் கூட பண்ணல பேஜை. நம்ம இங்கே வந்து ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது இமீடியட்டாக வந்து நமக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகே. ஸோ இதான் வந்து ரியல் டைம் வந்து அப்டேட். இப்போ டெஸ்ட் டைட்டில் 1 நம்ம அங்கே கிரியேட் பண்ணது டுடே அட் 12 AM. ஓகே. இது சர்வரில் இருக்க டைம் இது பிரச்சனை ஒன்றும் இது இல்லை. ஏன்னா நாங்கள் டைமே ஆக்சுவலாக செட் பண்ணல. பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து டேட்டா வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து நம்ம ரியல் டைம் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னொரு யூசர் பேரலாக இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணால் கூட உடனே வந்து அந்த என்ட்ரி வந்து விசிபிளாக வந்து இருக்கும். நம்ம பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் நம்ம ரெக்வஸ்ட் அனுப்பி ரெஸ்பான்ஸ் வாங்க வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து இது அப்டேட் ஆகிடும். ஓகே. இப்போ ரீட் ஆப்ரேஷன் வந்து முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ஆப்ரேஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த இதில் அப்படின்னா நீங்கள் இதில் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். பேரலாக கோடும் நம்ம கிட்டப்பில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.